எஸ்பிஐ குயிக் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் பேங்கோட ஒரு ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப்போட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அந்த ஆப்ல என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ குயிக் பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போகலாம். எஸ்பிஐ குயிக் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணதுமே பேலன்ஸ் இன்கொயரி மினி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் கால் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கால் பண்ணுறது மூலியமாக உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் கால் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாமே ஒர்க் ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா செக் புக்கு, என்ட்ரோல் செக் புக்கு, ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ அதையுமே நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏடிஎம் கார்டை நீங்கள் பிளாக் பண்ணுறதா இருந்தால் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் பின் வந்து ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தாலுமே இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் ஜென்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதற்கான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அப்புறம் மொபைல் ரீசார்ஜ்மே நீங்கள் இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கீங்களா நம்பர், அந்த நம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து பண்ண முடியும். வேறு நம்பருக்கு நீங்கள் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெபாசிட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சேவிங் அக்கௌண்ட்டு, ரெக்கரண்ட் டெபாசிட்டு, அதுக்கப்புறம் டேர்ம் டெபாசிட், அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட், இந்த மாதிரி டெபாசிட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் லோன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஹோம் லோனு, அதுக்கப்புறம் கார் லோன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இஎம்ஐ கால்குலேட்டரும் இதில் இருக்கும். நீங்கள் கால்குலேட்டரும் இதில் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் என்ஆர்ஐ சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா என்ஆர்ஐ சர்வீஸ், அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதில் இருக்கும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லோனு, ரெமிட்டன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம் பிரான்ச் லொக்கேட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ எங்கெங்கே ஏடிஎம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹாலிடே கேலண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்பப்போலாம் பேங்க் வந்து லீவு அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த டேட்டில் லீவு அப்படின்றத நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து செலக்ட் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டேட்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் சர்க்கிள்லாம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிக்கலாம். எந்த மந்த்தில் எந்தெந்த டேட்டில் வந்து லீவு அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ரெட் கலரில் உங்களுக்கு மார்க் ஆகிருக்கும். நீங்கள் அதில் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங், இந்த யோனோ லைட்டு, யோனோ எஸ்பிஐ, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். அதை பற்றின கொஷின்ஸ்லாம் இருந்தாலும் அதில் வந்து எஃப்ஏக்யூஎஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதனோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐன்ட்டு இதில் வந்து ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ச்சா இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹெல்ப்லைன் கால் பண்ணி பேசுகிறது, ஃபீட்பேக் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு நமக்கு மெயினாக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏடிஎம் பிரான்ச் லொக்கேட்டர் இருக்குது, எங்கெங்கே ஏடிஎம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்டு வந்து அதுக்கப்புறம் எஸ்பிஐ பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம நம்பரை வந்து ஆட் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டாலே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அது மூலியமாக நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காலண்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த டேட்டில் வந்து பேங்க் லீவு அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் மொபைல் டாப்அப் அதுவுமே நம்ம இதில் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாகின் ஆப்ஷன் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அக்கௌண்ட் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 6 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன் வந்து இருக்குது.
அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பேங்க்கில் என்ன இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதற்கு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியில சென்ட் பண்ணிருவாங்க. நீங்கள் அந்த 6 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிலே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கன்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.